எண்ட் ஆஃப் ட்ரீம் 11 அப்படின்னு சொல்லிடலாமா? ஆக்சுவல் ஆகஸ்ட் 22 வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் 11ல இனிமேட் பெய்ட் கான்டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால விளையாட முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ட்ரீம் 11 வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது மக்களே. பெய்டு கான்டெஸ்டா விளையாட முடியாது. மற்றபடி நீங்க ஃப்ரீ கான்டெஸ்ட் விளையாடலாம். அதாவது ஒரு பேஷனா ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்காக நீங்க விளையாடலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பேன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ட்ரீம் 11 இருக்கட்டும், ரம்மி சர்க்கிளா இருக்கட்டும், மை சர்க்கிள் கேமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நான் கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை போடுவேன். ஏன்னா நானும் ஒரு காலத்துல ட்ரீம் 11 விளையாடினவன் தான். நானுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏர்ன் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல காம்படிஷன் டஃப் ஆயிடுச்சு. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, இதுலலாம் பைசா ஓவரா இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் மாதிரி எதுவும் வந்து அமைஞ்சிடக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் ட்ரீம் 11 இது வரைக்கும் 12-13 வருஷமா விளையாடி இருக்கேன். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுல போட்டு இருந்த சேவிங்ஸ் எல்லாம் தூக்கி அதுல போட்டு கடைசியில லாஸை பார்த்து அதனால தப்பான முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. சில பேருக்கு வேலைக்கு போகாம இதுவே ஒரு பொழப்பா உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் எராடிகேட் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் இந்த ஒரு பேனை கொண்டு வந்தாங்க மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.